அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இன்றைய நாள் அனைவருக்குமே தெரியும், மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான நாள் அக்ஷய திருதிகை. வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய இந்த அக்ஷய திருதிகை அன்று மிகவும் அற்புதமான இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ரகசிய வழிபாடு. 10 நிமிடம் மட்டும் இருந்தால் போதுங்க, உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி இந்த ஒரு வழிபாட்டிற்கு உண்டு. வழிபாடுன்னா பெரிய பூஜை அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த அக்ஷயம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறையாதது வளர்ந்து கொண்டே இருப்பது. அதாவது இந்த நாளில் நம்ம எந்த ஒரு நல்ல எண்ணத்துடன் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் அது மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று இரவு, அதாவது சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கை நின்ற மாதிரி தோணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் தெரியாத மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் நம் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நேரம் தான் இன்று இரவு வரக்கூடிய, அதாவது அக்ஷய திருதியை இரவு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் நினைத்ததையும் நடத்தி கொடுக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோம் என்பதற்கு மேலாக நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதே முக்கியம். அதாவது பலருக்கு ஒரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா, மனசு அமைதியாக இருக்காது. எப்போவுமே டென்ஷன், என்ன ஆகுமோ அப்படின்ற பயம். இந்த மாதிரி மனநிலையில் நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது பாதையிலே நின்று போயிடும். அதனால தான் இந்த இரவு நேர வழிபாடு அக்ஷய திருதிகை. அதாவது நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும், நம்ம கேட்குறதெல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரம் அப்படின்றாலே ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம், எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். நமக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் சைலண்டில் போட்டுடுங்க. ஒரு சுத்தமான இடம், அது நீங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஹாலில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தில் வரக்கூடிய சுடர் இருக்க பாருங்கள், அதை ஒரு 2 நிமிடம் கவனமாக பாருங்கள். ஏன் தெரியுமா? நம்ம மைண்டு எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தீபத்தில் இருக்கிற அந்த சுடரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனம் கொஞ்சம் லேசாக அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுடைய 2 கண்களை மெதுவாக மூடுங்க. ஆழமாக மூச்சை 3 முறை உள்ளே இழுத்து வெளியில் விடணும். இது போல் 3 முறை நீங்கள் செஞ்சிடுங்க. இது செஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இப்போ தான் முக்கியமான நேரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தை தெளிவாக நினைக்கவும். அது பெரிய விஷயமாக இருக்கலாம், இல்லை சின்ன விஷயமாக இருக்கலாம். முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நடந்தது என்று நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதாவது அது நடந்து விட்டது போல் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் உங்ககிட்ட என்ன பென் இருக்கோ, க்ரீன் கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ என்ன பென் இருக்கோ அந்த பென்னால் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் எழுதலாம். இல்லை உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதையுமே நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். முதல்ல அந்த பேப்பருக்கு மேலே விநாயகர் சுழி போட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம், அதாவது நம்மளுடைய கணவருடைய குலதெய்வத்துடைய பேர் எழுதணும். எங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா மதுரை வீரன், அதை நான் எழுதியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நம்ம அம்மாவுடைய குலதெய்வம், நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய குலதெய்வம் என்னவோ அதை எழுதணும். எங்களுடைய குலதெய்வம், அம்மா வீட்டு குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, அதை நான் எழுதியிருக்கேன். அதற்கு கீழே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும். நான் தொட்டதெல்லாம் எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, நிம்மதி வேண்டும். 16 வகையான செல்வங்கள் என் இல்லத்தில் நிறைய வேண்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் ஆரோக்கியமும் வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்கள் எழுதலாம். இல்லை நான் நல்ல மாற்றத்தை எதிர்கொள்கிறேன், என் வாழ்க்கையில் அமைதி வளர்கிறது, நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகிறது, இப்படின்னு கூட நீங்கள் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் இதையெல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுத்த மாதிரி, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு அப்படின்ற உணர்வோடு, நன்றி சொல்கிற உணர்வோடு நீங்கள் பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை மட்டும் நீங்கள் ஒரு
3 முறை சொல்லிடுங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த சேஞ்ச் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்துலாம் வராதுங்க. இப்போ உள்ளிருந்து தான் இதை ஆரம்பிக்கணும். அதாவது இந்த 10 நிமிடம் நீங்கள் உங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய நேரம், அதுதான் ரியல் பவர். இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட வேண்டாம். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாங்க. அந்த ஒரு அக்ஷய திருதிகை இரவு ஒரு மேஜிக் ட்ரிக் இல்லை, ஆனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆரம்பம். நீங்கள் இந்த 10 நிமிடம் மனசார செய்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். இந்த ஒரு அஃபர்மேஷனை, இந்த ஒரு தீப வழிபாடை நீங்கள் செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு சரியாக 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளே இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது உங்கள் பூஜை ரூம்லேயோ உங்கள் ஹால்லையோ ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு வழிபாடை அமைதியாக கவனமாக நம்பிக்கையோடு செய்ய நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேப்பரில் எழுதிருக்கீங்க இல்லையா, அதை ஒரு 5 நிமிடம் மட்டும் அந்த பேப்பரை படிங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. தீபம் தானாக குளிரட்டும். தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில், இல்லைன்னா வராகியம்மன் பாதத்தில், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பாதத்தில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த பேப்பரை தண்ணிலையும் நீங்கள் விட்டுடலாம். இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட்டில் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு எழுதுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் இந்த அக்ஷய திருதியை நாளில் வரட்டும். ஓம் சாய்ராம். நன்றி.